நடந்தும் இன்னைக்கு நான் எந்திரிக்கிறேன் நடக்கிறேன்னா ஏதோ ஒரு இடத்துல நான் வண்டியில அவங்க நம்பி போவாங்களாமா. அம்மா எப்படி எந்த பக்கம் தள்ளி போங்க. பர்த்டேல எப்படி போச்சு? என்னோட ஸ்டைல்ல பிரியாணி செஞ்சு போட்டுடலாம். அதுக்கும் பாத்தீங்களா நல்லா இருக்கேன், எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன். ஏதோ நைட்டி போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க. புண்ணு காஞ்சிருச்சு, அதான் நைட்டி போட்டுக்கிட்டாங்க. புண்ணு காயல, ஆனாலும் ஓரளவுக்கு ட்ரெஸ் அங்க பாருங்க. சரி ஒரு ஸ்பெஷலான மாதிரி வாங்க வீடியோக்குள்ள போல. வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மகனுக்கு வந்து பர்த்டே, இரண்டாவது மகன். ஒண்ணு விட இளையவன மூத்தவன, அப்ப இரண்டாவது மகன். முதல் மகள், இரண்டாவது மகன் சாப்பிட்டு விஷாலுக்கு இது 2 வருஷமா வச்சிருக்கான். இன்னைக்குதான் போட்டு 2 வருஷமா வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போன அன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டு போனேன் எல்லாம். ஆனா இந்த ட்ரெஸ் இப்ப விட அன்னைக்கு போடும்போது அவ்வளவு பிரைட்டா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு அதிக என்கொயரி. அப்ப நம்ம பிரைட்னஸ்க்கெல்லாம் வந்து குறையும் கிடையாது, எந்த குறையும் இல்ல. இந்த அந்த ஒயிட்ல இந்த பிங்க் கலர் வந்து இவன் அதிகபட்சம் ஒரு 10 டைம் கூட போட்டிருக்க மாட்டாடா அந்த 2 வருஷத்துல. ரொம்ப ரேண்டமா. இங்க பேசு, இங்க பேசு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விஷாலோட பர்த்டே. இந்த வருஷத்துல 2 டைம் போடுறேன். ஆனா நான் வந்து சச்சு பர்த்டே போதே நான் விஷாலுக்கு வந்துட்டு நிறைய பண்ணணும். 12 மணிக்கு வெட்டணும், 12 மணிக்கெல்லாம் பாப்பா வாயில் வச்சு விடு அப்படிலாம் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா அது சரி ஓகே, ஒன்றும் தப்பு இல்ல. இதுவுமே ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்து உள்ள உண்மையே பொறுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த பிறந்த நாளுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கறனால இப்போ என்னால அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஓப்பனா சொல்லணும்னா அதான் உண்மை. எதுவுமே உனக்கு செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பா அம்மா கேரளால இருந்து வந்தாங்கன்னா நம்ம பிரியாணி எல்லாம் என்னோட ஸ்டைல்ல பண்ணி தரணும்லாம் ஆசைப்பட்டேன். இப்ப பிரியாணி நமக்கு யாராவது செஞ்சு கொடுத்தா நம்ம நிலைமைக்கு வந்துட்டோம். இப்ப என்னன்னா ரக்ஷு நிரூப்புமே அந்த பிரியாணி வந்து ரொம்ப ஏங்கிட்டாங்க. எப்பவுமே அந்த மாதிரி ஏங்க விட மாட்டேன். இந்த தடவை ரொம்ப ஏங்கிட்டாங்க. பார்க்கலாம், சீக்கிரமா ஏதாவது நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் ரெடி ஆயிட்டேன். இந்த முழங்கையில இருக்கனால இந்த கையை தொங்க போட முடியல. பார்க்கலாம். எல்லாரும் விஷாலுக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க. நான் அப்புறமா அவனையும் நான் வீடியோல காட்டுறேன். இப்போ வந்து என்னோட தோழி வந்திருக்கா. எல்லாரும் உனக்கு நன்றி சொன்னாங்கடா. எதுக்கு? கூட இருந்து பார்த்துக்கிட்டு இல்ல, அதுக்கு உனக்கு எல்லாரும் நன்றி சொன்னாங்க. ரவியம்மா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமா கேட்டேன்னு சொல்லுங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஏன் பிரபாக்கெல்லாம் வரலன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் சொன்னேன் அது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன சூழ்நிலை என்ன சுச்சுவேஷன் எனக்கு தெரியாது. என்ன யார் பார்க்க வந்தாங்களோ, நான் நிறைய பேருக்கு வீடியோ எடுத்து போடல. கார்த்திக் சார் வந்தாங்க, வீடியோ எடுத்து போடல. அப்புறம் நம்ம ஊர்க்காரங்களும் ஒரு 20 பேருக்கு மேல வந்தாங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க, ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து வீடியோ எடுத்து போடல. நம்ம அப்பா அம்மா வந்தது மட்டும்தான் போட்டேன். அதுவுமே சில பல ரீசனுக்காக என்ன பார்க்கறதுக்காக அவங்க வந்திருக்காங்கும் போது நான் அது போட்டே ஆகணும், நான் அவங்களை மதிச்சு ஆகணும்ட்டு நான் வந்து அதை பண்ணியிருந்தேன். அதனால எல்லாரும் உனக்கு வந்து கேட்டிருந்தாங்க, தைரியமா இருங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய பேர் நிறைய மோட்டிவேஷன் சொன்னாங்க. அப்புறம் ஒரு பொண்ணுனா வந்து நான் தான் வந்து அந்த பொண்ணுக்கு இன்ஸ்பிரன்ஸ். அது என்னடா இன்ஸ்பிரேஷன் அதுவாம்மா. இப்போ நான் விழுந்துட்டேன்னு சொன்னது அந்த பொண்ணால தாங்கிக்கவே முடியாமா, அழுதுட்டே இருக்காமா. இப்போ நான் நல்லா இருக்கேன், சிரிச்சுட்டு அன்னைக்கு அப்பா அம்மா அந்த மாதிரி சிரிச்சுட்டு வீடியோ போட்டேன். இதே போல் எப்போவுமே சிரிச்சுட்டே இருங்கன்னு நிறையா பேர் நிறைய கமெண்ட் பெருசாக. ஆனால் என்னால் படிக்க தான் முடியல. எல்லா நல்லவங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் கோயிலுக்கு போனோம், காப்பாற்றுவாங்க, ஏசு காப்பாற்றுவாங்க, எங்கள் அல்லா காப்பாற்றுவாங்க. எல்லா மதத்தில் உள்ளவங்களுமே விஷ் பண்ணாங்க. அதுவும் ஒருத்தர்னா ஐயோ கடவுளே, ஏன் இந்த குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க, அது 2 குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோ மூலியமாக நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். இப்படின்னு இல்லை, எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். அதே போல் அம்மா விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதை நிப்பாட்டிடாதீங்க, பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்கள் ஹர்ட்டர்ஸ் யாருன்னு சொல்லுங்கள், அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் என்னை கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அது வந்து நம்ம யாரையுமே தண்டிக்க வேணாம், கடவுளே அவங்களுக்கு தண்டிச்சுப்பாங்க. இப்போ நான் எங்கேயோ செஞ்ச புண்ணியம், உண்மையாக சொல்கிறேன், இவ்வளோ நடந்தும் இன்னைக்கு நான் எந்திரிக்கிறேன் நடக்கிறேன்னா ஏதோ ஒரு இடத்துல நான் செஞ்ச புண்ணியம் என்னையும் என் குழந்தைங்களையும் காப்பாற்றிருக்கு, அந்த பையனையும் காப்பாற்றிருக்கு. உண்மையாலுமே அவனுக்கு நடந்த இதுக்கெல்லாம்
அந்த பையனையும் காப்பாத்திருக்கு. சரி ஓகே, இதுல வந்து இதை வளவலன்னு பேச வேணாம், டைம் ஆச்சு. அக்ஷுக்கு நிறுவுக்கு அவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து ஏதோ காம்படிஷன் இருக்கு, அதனால அவங்க கிளம்பட்டும், நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பர்த்டே பாய் வீட்டுக்கு வந்தாச்சு, வந்து சாப்பிட்டோம் காலையில சாப்பாடு. இப்போ அவனை போய் என்ன பண்றான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்துக்கங்க பர்த்டே பாய் வந்துட்டு எப்படி தூங்குறாரு. விஷாலு ஐயோ வெக்கவே, பத்தி பத்தி வளர்த்த வடிவாக வெக்க வெட்டு போகல. பாருங்க, அப்ப என்னோட தான் கை கிட்ட கொண்டு போனால. சரி விஷால், உனக்கு ஸ்டோரி பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அதனால இப்ப நீ வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிருவியாம்மா. ஏன்னா அவன் குளிச்சுட்டு இந்த புது ட்ரெஸ்ல போடல. ஏன்னா நான் வந்து பேண்ட்ல போட்டிருக்கேன். என்ன புதுசாது இல்ல இல்ல, அது போட்டு 2 நாளா நான் கூட சுத்திட்டு இருக்கேன். ஓ, வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? ஓகே. எனக்கு இன்ஸ்டால வாழ்த்துக்கள் தெரிவிச்ச ஃபாலோவர்ஸ் நண்பர்களுக்கும் தங்கச்சி அக்கா அண்ணா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் படுத்திருக்கேன். அவன் ஒரு கண் அவுட்டு, அதான் திறக்க முடியல. ஆமா, அவனுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ பசங்களை கொண்டு போய் ரென்சி பஸ் வச்சு விட்டு என்ன அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. நானும் வந்துட்டேன். இங்கே வந்து அம்மா பூரி சுட்டுருந்தாங்க, நான் சாப்பிட்டேன். அங்கே எல்லாருமே பூரி சாப்பிட்டேன், 4 பூரி சாப்பிட்டேன். அப்படியே போகலாம். அப்பா அந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க, அப்பாலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அங்கே அம்மாலாம் சிக்கன் பண்ணுறாங்களாம்மா. நம்ம ஒரு வேலையும் செய்ய மாட்டோம் இன்னைக்கு, இதுதான் நம்ம பார்ப்போம். எப்படி சச்சு, நம்ம எந்த வேலையும் பார்க்க மாட்டோம். ஹாய் மம்மி. ஹாய். அவன் அதாவது என் தோழி வந்துட்டு அங்கே சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மிக்ஸி ஓட்டுறாங்க, ஆஃப் பண்ணிருப்பாங்க. நம்ம அம்மா எவ்வளவு அறிவா வடை சட்டியில இருக்க எண்ணெயை ஒரு பாத்திரத்துல வடிச்சு ஊத்த போறாங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ணீங்க? இன்ன வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. சிக்கன் கழுகிட்டு இருந்தேன். சிக்கன் நான் கழுகல, மம்மி தான் கழுகுனது. மம்மி கழுவுனாங்க. மம்மி கழுகுனேன். நான் மம்மிக்கு ஒவ்வொரு பொருளும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மம்மிக்கு ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி மம்மி புலம்பிட்டு இருக்குது. ஐயோ அம்மா, நான் செய்யட்டுமா? நான் பண்ணட்டுமா? பொண்ணுங்க வந்து என்ன பரணத்தேட்டு நீ எப்படி அம்மா கூட போவ வண்டியில? அவங்க நம்பி போவாங்களாமா? அம்மா எப்படி போவ? நாங்க போய் எவ்வளவு ஸ்லோவா பொறுமையா தானே ஓட்டிட்டு வந்தது. ரொம்ப ஸ்லோவா, ஸ்பீட் பிரேக்கர்ல மெதுவாத்த ஏத்தி இறக்குனாங்க அம்மா. என்ன அவங்கன்னு இல்லடா தங்கம், வேற யாரு கூடயாவது நான் வண்டியில நல்லா இருக்கும் போதே யாரு கூடயாவது வண்டியில போனா அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோவேன். அம்மா பத்திரமா போயிருங்களான்னு. ஏன் அப்படின்னு நீ சொல்லிட்டியா? நான் வர்றதுக்கு முன்னாடி அம்மா கூட போறேன். ஆமா, அம்மா கூட போவேன்னு சொன்னா அதுக்கு வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க எங்கிட்ட, இப்படி போவ அப்படின்ட்டு. இல்லடா அம்மா நிறுவட கேட்டிருக்க மாட்டேன், வச்சுதான் கேட்டு. அவங்க என்னன்னு தெரியல, நம்பிக்கையே கிடையாது. நான் சொன்னேன், ஏன்டாடே நீங்க எல்லாம் நம்பி போறீங்க, நான் போறதுக்கு என்னடா அப்படின்னு. இல்ல மம்மி, அம்மான்னு இல்ல, நீ யாரு கூட வண்டியில போனாலுமே எங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடுது, நாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு. நல்லா சரி ரைட். அது இல்லாத நாங்க எங்கேயுமே தனியே வேற யாரு கூட வண்டியில போற வாய்ப்பே அமைய மாட்டேங்குது, ரொம்ப ரேரா தான் அமையுது. நம்மளா போயிட்டு இன்னொருத்தர் வண்டிங்கும் போது அவங்களுக்கு வந்து யோசிக்கிறாங்க எப்படி போயிட்டு. எனக்கு இன்னும் சொல்ல போனா, யாராவது வண்டி ஓட்டினா பின்னாடி உட்கார தெரியாது. நம்மளா வண்டி ஓட்டி டபுள் சைடு கால் போட்டு உட்காந்து ஏதோ உட்காருவேன், அதுவுமே நீங்க கலாய்ப்பாங்க. உனக்கு வண்டியில உட்காரவே தெரியலன்னு இவங்க 2 பேரும் கலாய்ப்பாங்க. உனக்கு வண்டியில உட்காரவே தெரியலமா அப்படின்னு. அதனால அந்த கொஸ்டின் பண்ணாங்கன்னு வச்சுக்க, ஐயே இங்க வாடா தம்பி, எத்தனை பாத்திரத்துல மாத்து பாரு தம்பி, அப்படியே ஊத்துறதுக்கு என்ன அதுல அப்படி. இதுல ஏற்கனவே ஊத்துனதுதான், ஆனா அது வழியா ஊத்தும் போது கீழே சிந்தினால நீங்க சொன்ன மெத்தேடு எனக்கு ஓகேவா இருந்துருச்சு. இந்த பாத்திரத்துல இருந்து அப்படியே அதுல நான் நேத்து என்ன யோசிச்சேன்னா, இந்த அச்சப்போல சுட்டப்போ நீ இங்க இருந்துருச்சுன்னா அதெல்லாம் போட்டு நல்லா இருந்திருக்கும். அச்சப்போ உண்மைய போல சுட்டுது. ஆனா நேத்து இங்க பண்ண அளப்புறக்கு இல்ல. அப்ப வந்து சச்சு மட்டும் நல்ல என்டர்டெயின்மெண்ட், நல்லா என்ஜாய் பண்ணிருக்கேன்.
சரி விடு, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல எப்படி இருந்தாலுமே இந்த தடவை எப்பவுமே இவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. கண்ணுக்கு ப்ராப்ளம் வந்ததுனால நான் கெட்டதுல ஒரு நல்லதுன்னு சொன்னேன். இன்னைக்கு எல்லாத்தையும் இருந்து பாத்துக்கோங்க. ஆமா, இல்லைன்னா இவங்க கூட இருக்கிறதுக்கு டைமே இருக்காது. டைமே இருக்கு. இந்த தடவை ஆனா நல்லா அமைஞ்சிருச்சு. ஆமா. சூப்பர். ஏதோ உடம்பு சரியில்லாம அது குடும்பமா அப்படியே அங்கிருந்து அப்படியே மாறி மாறி உடம்பு சரியாம வந்துருச்சு எல்லா பக்கம். இதோட ஸ்டாப் ஆனா சரி, இதுக்கு மேலே வந்துச்சுன்னா முடியாது, ஓடிடலாம். எப்படி இருக்கு பத்தியா? ட்ரெஸ் போட்டேன் ஒரு வாரத்துக்கு அப்புறமா, 9 நாளைக்கு அப்புறமா சுடிதார் போட்டேன். என் தோழி பாத்துக்கோங்க, மேக்கப் பண்றாங்க. எங்க டச்சப் பண்ணி என்ன பண்றது? மண்டை மேல இருக்க கொண்டை மறந்துட்டுமே. மண்டை மேல இருக்க கொண்டை பெருத்து போய் கிடக்குது. மண்டை பின்னாடி பேசுங்க. ஹாப்பி பர்த்டே விஷால். இருக்கடா டேய், அங்க யாரடா விஷ் பண்றீங்க? டக்குனு வேறல விட்டு நோண்டி வரணும். எடுத்துட்டு விஷால் அந்த சேர் இந்த பக்கம் தள்ளி வண்டியில வைக்கிறதுக்கே கடவுளே கிழிச்சு பண்றாங்கடா. ஹாப்பி பிறந்த நாள் விஷால். தள்ளு, என் பின்னாடியே வராத. அந்த அந்த குட்டி ஸ்டூல் எடுத்து போட்டு மேல ஒரு வெள்ளை கிளாத் ஒன்று போடு, கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். அதை எடுத்து போட்டு ஒரு வெள்ளை கிளாத் ஒன்று, துண்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எடுத்து போடு. ஒயிட் கிளாத் தான் ஷால் தான் போடும். ஷாலும் ஏதோ ஒன்று சம்திங் போட்டுக்கலாம். எந்த பக்கம் நின்னு தள்ளி போங்க. மம்மி எடுத்துரு. தள்ளுமா மம்மி, போய்க்கோ. நிரு போய்க்கோ. நிரு அங்க போய்க்கோ. இருங்க ரென்சிமா இருங்க. சரி விடு விடு விடு. சும்மா நொச்சு நொச்சு நொச்சுன்னு எடுத்தியா ஒரே போய் அந்த மூமெண்ட் இஸ் கால் டவுன். விஷாலே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஷாலே. கேமரா ஆன் பண்ணிடுச்சா?
ரீடேக் ரீடேக் அவனை கொடு நிரு ஏய் தம்பிக்கு ஊட்டுது பத்திரி முடிஞ்சிச்சா அவ்வளவுதானா சச்சிக்கு நடந்த மாதிரி எதுவும் இல்லையா சச்சிக்கு நடந்துச்சு சச்சிக்கு பண்ண மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்ல அட்லீஸ்ட் தப்புன்னு முடிஞ்சிருச்சு அதான் ரொம்ப நேரமா வார்ம் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சரி நடுவுல நம்ம போய் மாட்டிக்க கூடாதுன்னு വെറുതെ ആവശ്യമില്ലാണ്ട് கல்யாணத்துக்கு பண்றது கண்ணாடி மட்டும் விஷாலுங்க பா எடுத்துட்டேன் கண்ணாடி போடாத முகத்தை கழுவிட்டு அப்புறம் கண்ணாடி போட்டுக்கலாம் நான் இந்த கிஃப்ட் தான் போட்டிருக்கேன். பர்த்டேல எப்படி போச்சு பர்த்டே ஜாலியா போச்சு. தெரியுமா நாங்க படிச்சுட்டேன் தப்பா தெரியுமா எல்லாம் சந்தோஷமா போச்சு. எந்த குறையும் இல்லை. எந்த குறையும் இல்ல நம்மள நிறைய குறை இருந்தாலும் பர்த்டே எல்லாம் சந்தோஷமா தான். ஆனா அம்மா உங்களுக்கு நான் எந்த கிஃப்ட் பண்ணல அத பத்தி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன கிஃப்ட்னா இந்த பர்த்டே தான் பண்ணுவோம். போனா பண்ணிக்கலாம். எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நான் வந்து யோசிச்சது வேற மகனுக்கு வந்து எதுவும் பண்ண முடியல லைட்டா வருத்தம் ஊருக்குல திரும்ப ஏதாவது போது நம்ம பண்ணிக்கலாம் நான் எப்படி யோசிச்சேன்னா முதல் நாள் நைட் சர்ச்சுக்கு பண்ற மாதிரி உனக்கும் பண்ணணும் ஆட்டம் போடணும்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன் மம்மிக்கு நான் சமைச்சு கொடுக்கணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன் இப்போ மறுபடியும் மம்மி தான் எனக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு அதுதான் உனக்கு ஆசை ஃபர்ஸ்ட். அதாவது அடுத்தவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க இவரை கொண்டு ஃபர்ஸ்ட் தீவிரமா படிச்சிருக்காங்க. அவளை ஃபோக்கஸ் அதனால வந்து பர்த்டேலாம் நல்லா சிறப்பா முடிஞ்சிருச்சு அம்மா நாங்கள் போயிட்டு வரோம் பாய் அம்மா நீட்டாக நான் எங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டேன் ஃபுல்லாக காலையில 4 பூரி மதியம் நிறைய சோறு மதியம் நிறைய சோறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு இன்னைக்கு ரென்சி வந்து என்னை கூட்டிட்டு வரலைன்னா நான் வந்து இந்த சுடிதார்ல இன்னைக்கு போட்டிருக்க மாட்டேன் இந்த சுடிதார்ல இன்னைக்கு போட்டிருக்க மாட்டேன் காலையில வந்தோன்னே எது லூஸா இருக்கும் அங்கே போய் ட்ரெஸ் மாற்றிக்கலாம் குளிச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னனால நான் எடுத்துட்டு வரேன் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டோம் என்ன கொஞ்சம் பட்டிடிங்கிரி வேலை பார்த்தோம் இருந்தாலும் மண்டை மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்குது அது தையல் பிரிச்சதுக்கு அப்புறம் நல்லா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடிக்கு அம்மா ஆக்டிவாக வந்து நல்லா தெரிஞ்சுக்காங்க அம்மா நல்லா இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அந்த டயர்னஸ் இருக்கு மற்றபடி அம்மா நல்லா இருக்கேன் ஓகே சார் வாழ்கவா இப்ப வந்து ரென்சிட்ட கேட்போம் எப்படி இருந்துச்சு ஹவு டு யூ ஃபீல் கரெக்டா இங்கிலீஷ் பேசிட்டேன்
சூப்பர். இன்னைக்கு எங்க மம்மியோட சிக்கன் குழம்பு நல்ல சமையா இருந்துச்சு. சிக்கன் கிரேவி. சிக்கன் குழம்பு இல்லை, சிக்கன் கிரேவி. அந்த கிரேவி பண்ணி போட்டிருக்கோம், மறந்தாச்சு. இருந்தாலும் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. கவிதா பிரியாணி தான் பிளான் இருந்தது, அதை சொதப்பிடுச்சு. அதனால நான் இன்னைக்கு சாப்பாடு மறுபடியும் அம்மா வந்துட்டு நம்ம திரும்ப திருப்பூர் எடுத்து வந்துட்டு பார்த்துக்கலாம். அப்போ பிரியாணி வந்து நல்லா சுட சுட என்னோட ஸ்டைலில் பிரியாணி செஞ்சு போட்டுடலாம். அதுக்கு ஒரு நாள் அமையுமில்ல அப்போ, ஏன்னா என்னோட சமையல் சாப்பிடணும். அம்மா சாப்பிட்டு அம்மா சொல்லணும் நல்லா இருக்கு மகளே அப்படின்னு அம்மா சொல்லணும். அதை நான் எதிர்பார்க்கணும். அம்மா அந்த பூண்டு மிளகு குழம்பும் தொக்கு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லணும். ஓகே, ഇവ 2 ഡപ്പാല് സാധനം തന്നിട്ടുണ്ട്. അതിന്റെ ഇത് രുചി നോക്കിയിട്ട് എങ്ങനെയാണ് അതിന്റെ ടേസ്റ്റ് എന്ന് പറയണം. അത് അവിടെ എടുത്ത് വെച്ചിട്ടുണ്ട് ഒരു കുപ്പിയിൽ 2 நாளைக்கு சாப்பிட்டு எப்படி ചെമ്മീന്റെ இருந்துச்சுன்னு சொல்லணும். ഒന്നൊന്ന് ചെമ്മീനൊന്ന് பூண்டு மிளகு குழம்பு പൂണ്ടെന്ന വെളുത്തുള്ളിയുടെ അത് അതും പിന്നെ ചെമ്മീന്റെയും കൊടുത്തിട്ടുണ്ട്. അപ്പൊ അതിന്റെ ടേസ്റ്റ് പറയണമെന്ന് டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்பதான் எனக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்பதான் திரும்ப இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் உட்காந்து சட்டியில கிண்டணும். അവൻ ചോദിച്ചു, ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പൊ അവളോട് ഇത് വില ചോദിച്ചപ്പോ ഇവിടെ 520. 520 ഞാൻ അവളോട് പറയണം. പറഞ്ഞിട്ട് കൊണ്ടുവന്ന് കൊടുക്കണം. കൊറിയർ ചാർജ് മിച്ചം എന്നുവെച്ചാൽ നമ്മുടെ മമ്മയുടെ വീട്ടില്ല, മമ്മയുടെ പിന്നാടി. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு டே சூப்பராக போச்சு. அப்பா தூங்கிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி. இப்போ ஃபஸ்ட்டு என்னை கொண்டாந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெரு லக்ஷம் கூப்பிட்டுருக்குறாங்க. நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். அம்மா பார்த்துக்கோங்க. அம்மா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், പിള്ളേർക്ക് നാളെ കോളേജ് ഉണ്ട്. ഞാൻ പോകണ്ടെന്നാണ് காலேஜ் വിചാരിച്ചത്. இருக்குமா இல்லைன்னா இருந்து അപ്പൊ போவா. നാളെ കോളേജ് ഉണ്ടെന്ന് പറഞ്ഞോണ്ടാണ് ഞാൻ ശരിയെന്ന് പറഞ്ഞത്. ഇപ്പൊ കോളേജ് ഇല്ലെങ്കിൽ എന്തായാലും മണ്ടേ കഴിക്കുന്നത് சரி, ஓகே, பாய். எல்லாரும் எல்லாத்துக்கும் டாட்டா, பாய். பாய் பாய் பாய்.